ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஊரை விட்டு போகிறோம். அந்த மாதிரியான ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். என்னன்னா நம்ம வந்து கேம்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து கேம்பிங் போகவே இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம்பிங் போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் மட்டும் தனியாக ஒரு கேம்பிங் போயிருந்தோம். 2 வீடியோவுமே நான் போட்டிருந்தேன். ஸோ எப்பயுமே கேம்பிங் போகும்போது 2 வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன பேக் பண்ணேன், எப்படி இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்றத நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே இல்லை. சரி, இந்த டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இதுக்கு பிளான் பண்ணி என்னென்ன பொருள் வேணும்னு மொத்த பொருளையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் காரில் இடம் 10 10 எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் காரில் வச்சு நம்ம கட்டியே அழுத்தி வச்சாலும் கட்டியே ஆகணும், வேற வழியே இல்லை. இந்த டு டூ லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன், காரில் எப்படி அடுக்க போகிறேன், எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம், போகிற இடம் எங்கே, வேற ஸ்டேட்டு போக போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டென்ட்டு. நம்ம வந்து கேம்பிங்னாவே டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. ஃபர்ஸ்ட் ஒரு டென்ட் வந்து நான் இதில் வாங்கினேன், காஸ்கோவில் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் தடவை இது போகும்போது. அது வந்துட்டு 6% டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு, வாங்கினோம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்வின் பெட் போட்ட உடனே அது வந்து அடைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை போயிட்டு நாங்கள் சொல்லியே தான் ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்துட்டு 6% இது கிடையாது, நாங்கள் 4 பீப்புள் படுக்கும்போதே இது வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இது வந்துட்டு 8% டென்ட்டு வாங்கி லாஸ்ட் இயரே வாங்கிட்டோம் கேம்பிங் போகலான்ட்டு. பட் சம் சுச்சுவேஷன் போக முடியல. அதனால் வந்துட்டு இதை அப்படியே இருக்குன்னு பாருங்க, பிரிக்க கூட இல்லை. லாஸ்ட் இயர் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அதுவும் அங்கேயும் போயிட்டு அது இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் பிரிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. இதை ரிட்டர்னும் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி இதில் தான் இருந்தாலும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேரு. இந்த சேர் வந்துட்டு நம்ம வெளியில் உட்காடுறதுக்கு அந்த இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேர் வந்து 4 சேர் இது ஆல்ரெடி இருக்குது. இதுவும் வால்மார்ட்டில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே போடுற பெட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பிள்ளை எங்கே இருக்குது? டார்ப்பு கடையில் இருக்குது. அடுத்து ஓகே, எங்கே இருக்குது பெட்டு? இதுக்கு வந்துட்டு நம்ம காற்று அடிச்சு இது பண்ணிக்கணும். அந்த மிஷினும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த தார்ப்பா வந்துட்டு கீழே நம்ம போடணும். இதை போட்டு தான் டென்ட்டை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வேணும். அதுக்கப்புறமா பில்லோஸ் நம்ம தூங்குறதுக்கு வீட்டில் இருந்தால் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்மளோட பிளாங்கெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் மெயின் டென்ட்டுக்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ். அடுத்தது நம்ம போய் சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா, நமக்கு அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் தேவை இல்லையா. நாங்கள் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்னென்னலாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் 3 ஃபேமிலிஸ் வராங்க. ஸோ அவங்களாம் என்னென்ன எடுத்திருக்காங்க, நாங்கள் எப்படி இதை பிளான் பண்ணோம் அப்படின்றத வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன மெனு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் வந்து 2 nights 3 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ 2 nightsக்கு முதல் நாள் நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரில்லு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் வந்து மேக்னேஷன் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்புறம் டின்னருக்கு வந்துட்டு தோசை தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தோசை கல் நான் ஒரு கல் எடுத்திருக்கேன். நம்ம vlog சுப்பு இருக்காங்களே அவங்களும் வராங்க. ஸோ அவங்க ஒரு கல் எடுத்துக்கிட்டாங்க. மாவு அவங்க தான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்து தோசை மாவு அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஐட்டம்ஸ், டின்னருக்கான ஐட்டம்ஸ் நான் எதுவும் எடுக்கல. நான் வந்துட்டு ஒன்லி தோசைக்கல் மட்டும்தான். அதில் அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு நாளைக்கு அதாவது சாட்டர்டே காலையில் பொங்கலுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம், அப்புறம் கொஞ்சம் கரண்டி, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வால்மார்ட்டில் எடுத்துகிட்டு வந்த கவர் தான். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து அதுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கூலரில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே நைட்டு டின்னருக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு ஐஸ் போட்டு வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ அதை வந்து அதில் பேக் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு நாப்கின் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஒன்று நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ கூலரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், பிரியாணிக்கும் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மட்டன் உள்ளே வைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்துட்டு முன்னாடியே நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். ஸோ அது எங்கே வச்சேன், ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அந்த பிரியாணி அளவுக்கு அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அடுத்து பார்க்கலாம்.
ஸோ கூலர் வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னு சொல்லிட்டு 2 வாட்டர் கேன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நேரமாக என்னமோ தெரில, வீட்டில் ஹேண்ட் டவல் இல்லை, அதனால வீட்டில் இருந்து இந்த நாப்கின் எடுத்து வச்சுருக்கேன். ஹோப் இது வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பண்ணலனாலும் கஷ்டம், கொஞ்சம் கடன் வாங்கிக்க வேண்டியதான். சுபு வீட்டு டென்ட்டை தட்டி ப்ளீஸ் கொஞ்சம் பேப்பர் டவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரில என்ன ஆக போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒயரில் கனெக்ட் பண்ணுற ஃபேனு இல்லையா. அதுக்கப்புறம் பேட்ரி ஃபேன் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு குட்டி. இது வந்துட்டு குட்டி பேட்ரி ஃபேனு. ஸோ இது அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்க, இப்படி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வச்சுக்கலாம் பக்கத்தில் உள்ள ரூம், அந்த நம்மளோட குட்டி டென்ட் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது. அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை அப்படின்னா இதுதான். அதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நல்லா விசிறிக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். 4 பேருக்கும் 4 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்க ஐட்டம்ஸ். அடுத்து இந்த பக்கம் வாங்க, வேறெல்லாம் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 4 பேருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸு. இது வந்துட்டு எப்போவுமே பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் நானே தான் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து வைப்பேன், மடித்து வைக்கிறது எல்லாமே அந்த வேலையை நான் பார்த்துப்பேன். இப்போயும் வீட்டில் அப்படி தான் நான் பண்ணுறேன். ட்ரெஸ் மடித்து வச்சுருவேன், ஹேங்கரில் மாட்டி வச்சுருவேன், அவங்க டெய்லி போடுற ட்ரெஸ் எல்லாம். பட் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா உனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படி கபிலன்ட்டு வந்து இந்த பேக்கை கொடுத்துட்டேன், நீ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கோ உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கபிலனோட பேக், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கில் வந்துட்டு சின்ன பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அவங்க 2 பேரும் தான் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க 2 பேரோடையும் ஒன்றா வச்சுட்டேன். நான் எப்போவுமே தனியாக தான் தூங்கிட்டு இருப்பேன், தனியாக தான் இருப்பேன். அதனால் வந்துட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாமே தனியாக வச்சுட்டேன். ஏன் தனியாக தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் மேலே ஒரு பெரிய 4 பெட்ரூம்லேயும் ஒரு அல்சாட்டியம் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னன்னா, பெரிய பையன் தனியாக ஒரு பெட்ரூமில் தூங்குவான், சின்ன பையனும் ஹஸ்பண்டும் ஒரு பெட்ரூமில் தூங்குவாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து குயின் பெட்ரூம், அதை வந்துட்டு என்னை தனியாக விட்டுருவாங்க. அதனால சொல்ல வந்தேன். ஓகே, அதில் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸு அப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்ன தேவை அப்படின்றத அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையலுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கெட் வந்துட்டு நமக்கு நிறைய அந்த இடத்துல கை கொடுப்போம். அந்த வாட்டர் கேன்லாம் சொன்னேன் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கோம்னா அதில் தண்ணி பிடிச்சிப்போம், இதுலையும் பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்துகிட்டு போகிற பாத்திரம்லாம் நம்ம அங்கேயே ஓரளவுக்காவது கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தான் கார்லேயும் வைக்க முடியும். ரொம்ப கழுவாமல் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இது இந்த மாதிரி ஒரு பக்கெட் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் 3 நாள் இருக்க போகிறோம் இல்லையா, கண்டிப்பாக இந்தியன் ஸ்நாக்ஸ் இல்லாமல் பசங்க உயிர் வாழ மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லெமன் எடுத்து வந்திருக்கோம். சுகர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் நன்னாரி சர்பத் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த இது இருக்கும் இல்லையா, நன்னாரி ஜூஸு, அதை வந்துட்டு சுப்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். நானும் என் பெரிய பையனும் வந்து சுகர் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வந்துட்டு சால்ட்டு போட்டு லெமன் ஜூஸ் நம்ம அம்மாலாம் அதெல்லாம் கொடுத்தாங்க சின்ன பிள்ளைல. ஸோ அதனால் அதை போட்டு குடிச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இட்லி பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது ஷார்ட்ஸில் வரும். இது மேபி அது வந்ததுக்கப்புறம் கூட இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலாம், எனக்கு தெரியல. இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா குட்டியாக ஒரு 3 பாக்ஸ் எதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே போயிட்டு கியூபிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அப்போ ஃபுட்டு ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பசங்க எல்லாருமே சின்ன பசங்க வச்சுருக்கோம்ல, அதனால குட்டி குட்டி பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஒரு பேக் ரைஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆனியன் வாங்கியாச்சு, டொமேட்டோ இருக்குது, எண்ணெய் வந்துட்டு ஒரு கேன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா ஸ்பூன்ஸு எல்லோரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அது மாதிரி. அப்புறம் இங்கே இது என்னது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியன். ஸோ அதனால் அவங்களுக்காக ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஃப்ரைட் ரைஸ் பாத்திரமும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா சிப்லாக். நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது புது சோப்பு புது ப்ரஷ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை சிப்லாக்ல போடுறதுக்காக இது எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணது தான் இருக்குது, அதனால் அதை வேண்டாம், திரும்பி எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசாகவே எடுத்து வச்சுட்டேன். அதை போடுறதுக்காக கொஞ்சம் சிப்லாக்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் இது வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸு. இது எதுக்காகவாது சப்போஸ் க்ளீன் பண்ணுறோம், இல்லை பசங்க ஏதாவது வாமிட் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம எப்போவுமே கேம்பிங் பிளேஸ் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அங்கே அப்படி தான் நம்ம கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக எதுக்கும் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக தேவை அப்படின்லாம் இல்லை, பட் இருந்தால் நல்லது. அடுத்தது சாப்பிங் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னோட வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நைஃபு, குக்கர் வந்துட்டு நம்ம மட்டன் பிரியாணிக்கு வேக வைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அது ப்ளஸ் மட்டன் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே
நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி தானே செய்வேன் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் மசாலா முதற்கொண்டு எல்லாமே இதில் எடுத்து வச்சுட்டேன். உப்பு, டீ போடுறதுக்கு டீ தூள், பிரியாணி தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்கப்புறமா நான் பிரியாணி மசாலா, ஃப்ரெஷ் மசாலா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன். இட்லி பொடி இப்படி எடுத்து வச்சோம். ஸோ இது எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கேம்பிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்க, சன்ஸ்க்ரீனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அது எல்லாமே ஒன்று ஒன்று உங்களுக்கு காட்டுறப்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஆணிலாம் அடிப்போம் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக அந்த சுத்தியல் தேவை. இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அங்கே ஏதாவது கல்லுகள் தேடி தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது மெயின் அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் பாக்ஸ் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்லாம் இல்லை, பட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது எப்போவுமே நம்ம எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி சம்மர் டைமில் கண்டிப்பாக காலையில் குளிரும். ஏன்னா அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பாக வந்து குளிரும். ஸோ நமக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு ஜாக்கெட் வந்து காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு தேவைப்படும். எந்த வெயிலில் எவ்வளோ நாள் நீங்கள் போயிருந்தாலும் சரி. ஸோ அதனால ரொம்ப நீங்கள் ஃபுல் ஹேண்ட்லாம் எடுத்து போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்புறம் நேச்சுரலாக நம்ம சன் பாத் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஜாக்கெட்டு வீட்டில் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் நேரத்துக்கும், அப்புறம் நைட் எப்படி நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே எதுக்கும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆப்ஷனுக்கு. ஏன்னா அங்கே பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. காமன் பாத்ரூம் அப்படிங்கும்போது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லது அப்படின்றதுனால ஒரு ஃபுல் ஸ்ப்ரே புதுசு வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நம்ம வந்துட்டு பவர் பேங்க் எடுத்துக்கணும். ஸோ பவர் பேங்க்கெல்லாம் சார்ஜ் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லைட்டு, இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் போய் நம்ம வாங்க முடியாது இல்லையா, அதனால அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மஸ்கிட்டோ ஸ்ப்ரே, அதுக்கு அது வந்து 2 எடுத்திருக்கேன், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட இது என்ன சொல்கிறது, இந்த ஊரில் நான் இது வரைக்குமே வந்துட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதே இல்லைங்க. எனக்கு பெருசாக அது மேலே பெரிய உடன்பாடு இல்லை. என்ன சொல்கிறது, டேர்ன் ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். பட் இதெல்லாம் அடித்தாலுமே கலர் டேர்ன் ஆக தான் செய்யுது. என்னென்னமோ சொல்கிறாங்க, பட் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வாங்கியாச்சு. இது வரைக்கும் பெருசாலாம் நாங்கள் யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், நான் முதல் நாள் நைட்டு ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு தோசை சிக்கன் சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து பொங்கலுக்கு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு மட்டன் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. நான் அடுத்து சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ரெட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி. இது எங்கள் 4 ஃபேமிலிக்கும் தேவையான பேப்பர் பிளேட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எக் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எக்கு வந்துட்டு அன்னைக்கு காலையிலன்னு இல்லை, மட்டன் பிரியாணி கூடயும் சாப்பிட்டுக்கலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு 2 ஃபுல் எக் வாங்கி வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்க ஐட்டம் இதுதான். முக்கியமான ஐட்டம் கண்டிப்பாக அது இருக்கணும். நம்ம எங்கே எப்படி ட்ராவல் பண்ணாலும் அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து கொண்டு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம்னு நான் சொன்னது இந்த மெடிசன் பாக்ஸ் தான். இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நமக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு சிக் ஆகிறோம், ஆகலை, எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதில் வந்துட்டு பேதி மருந்துலேருந்து, காஃப் மருந்துலேருந்து, ஃபீவர் மருந்துலேருந்து, காலில் விழுந்தால் ரத்தம் கட்டக்கூடாதுன்னு பேண்டேட் வரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்துட்டு ஃப்ரெஷ் புதினா பறிச்சுட்டு வந்து வச்சாச்சு. பிரியாணிக்கு பேக் பண்ணும்போது தான் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் ஐட்டம்ஸ். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரோனு, கேமரா எவ்ரி டைம் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம், திரும்பி கொண்டு வந்து பத்திரமா வச்சுருவோம். எதுக்கு வாங்கணும்னு எனக்கும் தெரியல, எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு எனக்கும் தெரியல, பட் செய்வோம் அதை நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பேப்பர், நம்ம வீட்டுக்கு பேம்ப்ளெட் பேப்பர்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எதுக்கும் எடுத்துக்கங்க. ஏன்னா சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை டேபிள் மேலே வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நிறைய பேப்பர் யூஸ் ஆகாத இடமே இருக்காது. ஸோ நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புக்கு, பேம்பர், இது எல்லாமே பேம்ப்ளெட் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவ்வளோத்தையும் காரில் இருக்கிற அந்த குட்டி ஸ்பேஸில் நம்ம வந்து டம்ப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் நல்லா டம்ப் பண்ணிடுவேன். ஏன்னா நான் நிறைய ஷிஃப்ட் ஆகி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால அந்த பெரிய பொறுப்பை ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ தாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். 1 2 3 ஸ்டார்ட். நான் வந்து ஃபஸ்ட் வந்துட்டு டென்ட் எடுத்து உள்ள வச்சிடலாம். ஏன்னா எனக்கு தெரியல எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பட் ஒரு குத்து மதிப்பாக நானும் வந்துட்டு பண்ணுறேன்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு டென்ட். ஐயோ சொல்லி பாதியெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது சேரு, சேர் வச்சிடலாம். இடையில இந்த மாதிரி சந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம எதையாவது கண்டிப்பாக வந்துட்டு அந்தந்த இடத்துல வச்சிடலாம். வைக்க முடியாமலாம் எதையும் போகாது, வைக்கிறோம். அடுத்துட்டு பேக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த சொன்னேன் இல்லையா, சந்தில் வந்துட்டு இந்த குட்டி பேக்கை வச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டமாக வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். அப்புறம் ஸ்பூன்லாம் தனியாக கவரில் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வைப்போம். எனக்கு தெரியல எல்லாத்தையும் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போவே நிறைஞ்சிருச்சு. இன்னும் பக்கெட்டெல்லாம் வேற வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதையுமே நம்ம ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லவே கூடாது. இட் கேன், என்னால் முடியும். ஊற விட்டு போகிறதுனா சும்மா நினச்சிங்களா? ஒரு 3 நாளைக்கே நமக்கு இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. இதெல்லாம் இல்லாமல் முன்னோர்கள் வாழ்ந்தாங்களே, அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்லாம் நினைக்க தோணுது. என்ன சொல்கிறது? ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் வசதி தான் காரணம் அப்படிம்பாங்க, கிண்டல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அப்படி தான் இருக்குது. பட் கொஞ்சம் முடியாத ரைஸ் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பசங்க உட்கார்ற சீட்டில், அவங்களுக்கு காலு கீழே இடையில ஒரு சீட் இருக்குது, அதுங்க வைக்க வேண்டியதான். ஐயோ, அப்படின்னா என்னால் தூங்க முடியாதா? எடுப்பா. பெட்டு, டென்ட்டு, இந்த ஐட்டம் வச்சே வந்துட்டு இது அடைஞ்சிடுச்சு. அடுத்து உள்ளே போகிறோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதை எங்கெங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வைக்கிறோம். வாங்க. இப்போ நமக்கு ஒரு பக்கெட்டுக்கு நேரம் கிடச்சிருச்சு. அதுமாரி ஒவ்வொரு இடமும் கிடைக்கும், நம்புகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கேம்பிங் போயிட்டு கேம்பிங் 3 days பண்ணுறோம். கேம்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. காரில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா அடுப்பு. ஸோ இதுதான் ஒரு வழியாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு எப்படி இருக்குது என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க. பாய்.